ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யுது, அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய், இது நம்ம இது தோல் சீவிட்டோ இல்லை தோல் சீவாமல் கூட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை கட்டை கிரேட்டரில் நம்ம எப்படி சீவினா அந்த மாதிரி சீவிட்டு அந்த ஜூஸை எடுத்துக்கலாம். ஜூஸை எடுத்து நம்ம அதில் கடல மாவு சேர்த்து நம்ம முகத்துக்கு போடும்போது எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னு நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு தான். வீட்டில் இருக்க ரெண்டே ரெமெடி, அதாவது 2 பொருளை வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ண போகிறேன் நான். அது போட்டு நீங்கள் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பளபளன்னு உங்கள் முகம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படி ஷைனிங் அடிக்கும். நீங்கள் இதில் வேறு எந்த ரெமெடி மிக்ஸ் பண்ணுறதில்ல, வெறும் வெள்ளரிக்காய், அடுத்து தேவையான அளவுக்கு கடல மாவு. இப்போ நான் முகத்துக்கு போடுறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் கடல மாவு எடுத்துக்கிறேன். கடல மாவு நீங்கள் ரெடிமேடு உங்கள்கிட்ட கடல பருப்பு இருந்துச்சுன்னா நல்லா கழுவி காய வச்சுட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ரெடிமேடு கடல மாவு கூட வாங்கிக்கலாம். நான் இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. பாருங்கள், அரைச்சி 2 தடவை ஜலிச்சு வச்சதுனால்தான் இந்த அளவுக்கு இப்படி இருக்குது. ஏன்னா வெள்ளரிக்காயில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டு இருக்கிறேன். இப்போ ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணுறது, ஃபேஸ் பேக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு செய்யணும், அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 2-3 வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும், நம்மளுக்கு எப்போ வேண்டாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சி வைக்கிறதுனால எனக்கு நான் ஃபேஸ் பேக் இல்லை ஃபேஸ் க்ரீம் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. இப்போ இதில் இந்த தேவையான அளவுக்கு ஒரு பீஸ், ஏன்னா ஏற்கனவே கழுவி வச்சுட்டு இருக்கிறேன், இது கழுவாத அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, கழுவி வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம இந்த தேங்காய் திருவினோம்னா இதில் இருக்கிற இந்த ஜூஸை வேறு எதுவுமே மிக்சிங்கில் இதில் இது 2 சேர்த்து போட்டு நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு ஒரு க்ளோ பண்ணி கொடுக்குதுன்னு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கிரேட்டர் இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன ஹோலில் இந்த மாதிரி இது நல்லா இப்படி சீவிக்கணும். ஏன்னா இது சீவும் போது அதுலேயே அந்த தண்ணி நல்லா வந்துடும். உங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லது, மிக்ஸி ஜாரு தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி இது பண்ணிட்டு அது நம்ம இந்த கெழுங்கு எப்படி நம்ம இது பண்ணி எடுக்கிறோம் அந்த மாதிரி இது நல்லா அந்த ஜூஸு தேவையான அளவுக்கு அந்த ஜூஸு. அதனால இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பீஸ் மீடியம் எடுத்தாலே போதும். இதிலே நம்ம இது பண்ணோம் நல்லா அந்த ஜூஸு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இது பண்ணும்போது அந்த தோல் கூட வந்துடும், தேவையான அளவுக்கு தான் போகும். பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மூடு வரைக்கும் எடுத்துட்டேன். ஏன்னா இது மூடெல்லாம் சேர்த்து, ஏன்னா இதில் பால் மாதிரி பிச்சுன்னு இருக்கும், அது வேண்டாம் கொண்டு அந்த பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிரேட்டரில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னா இது உங்களுக்கு தண்ணி நல்லா கிடைக்கும் இதில். இப்போ இது எப்படி பிழிஞ்சு நான் எடுத்து காட்டுற பாருங்க. இது நம்ம ஸ்பூனாலேயே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த தண்ணி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த மாதிரி இது மிக்ஸி ஜாரில் போட்டு தான் இந்த தண்ணி எடுக்கணும்ல, இந்த மாதிரியே நம்ம கிரேட்டர் யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி எடுத்து இந்த ஜூஸ் எனக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நான் கடல மாவு அதில் மிக்ஸ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு. ஏன்னா இதோட ஃபேஸ் பேக்கு நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுன்னா கூட அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த சக்கை இது இப்போ தேவையில்லை சக்கை. இந்த மாதிரி இந்த ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் கூட உங்களுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணும்போது அதிகமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயோ அப்படியே உங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுட்டு
திரும்பி காலையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் எடுத்து. ஆனால் கடல மாவு போட்டு மட்டும் கலக்கி வச்சிடாதீங்க, ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க செப்பரேட்டாக. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் நான் மிக்ஸ் பண்ணேன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்குது. இப்போ இதில் நான் கடல மாவு வந்து தேவையான அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதில் கழுத்துக்கும் முகத்துக்கும் சேர்க்கறதுக்கு ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் அது கரெக்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸு பண்ணோம் அது கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கிறதுல கொஞ்சம் டைட்டு ஆகுறது லூஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் இது பண்ணிக்கலாம். நல்லா பண்ணோம் அது நல்லா ஒரு சூப்பரான பாருங்க ஃபேஸ் பேக்குக்கு இந்த மாதிரி ரெடி. கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு, எனக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இப்போ இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடல மாவு மிக்ஸ் பண்ணேன். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைட்னஸ்ஸு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்கள் முகத்தில் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நல்லா உங்கள் முகத்தை கழுவிக்கோங்க. இன்னொன்று முகத்தை நீங்கள் முகத்தை ஃபுல் கழுவி முடிச்சிட்ட பிறகு பால் கொஞ்சம் எடுத்துன்னு உங்கள் முகத்தை வந்து காட்டனில் நல்லா துடிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா முகத்தை கழுவின பிறகு நல்லா முகத்தை துடிச்சிட்டு நீங்கள் நார்மல் தண்ணி சோப்பில் எப்படி நீங்கள் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு கூட அப்புறமா நல்லா முகத்தை துடிச்சிட்டு நீங்கள் வந்து காட்டனு நல்லா பால் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து அந்த காட்டன் நல்லா டிப் ஆகிற அளவுக்கு இது பண்ணிட்டு முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் அப்புறமா அந்த பால் மேலே முகத்தை நீங்கள் இந்த பேக் போடணுன்னு இல்லை, திரும்பி ஒரு தண்ணியில் கழுவிடுங்க. இந்த பால் போட்டுருந்து அம்மா கழுவிட்ட பிறகு இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதில் வந்து இப்போ நம்ம சொன்னிருந்தாலே இதெல்லாம் வந்து அந்த வெள்ளரிக்காத அந்த தோலி இருக்கும், அது சின்ன பீஸாக நம்ம புளியும் போது அது கண்டிப்பாக வந்தே வரும். அது இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு வேண்டாம், அதை நீக்கி கூட எடுத்துடலாம். இன்னும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது, நல்ல ஒரு பிரைட் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது வீக்லி 2 டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது 3 நாளைக்கு ஒரு வாட்டி, காலையில் சாயங்காலம். நான் வந்து வீக்லி 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த சம்மர் டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கடல மாவு, இந்த மாதிரி வெள்ளரிக்காய் அந்த சாறு, அப்புறமா இதில் வந்துட்டு உருளைக்கிழங்கும் சேர்த்து பண்ணிக்கலாம் முகத்துக்கு, தயிர் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி ஹனி சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம், உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகுதோ உங்கள் ஸ்கின்னுக்கு அதை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாரத்தில் உங்களுக்கு நல்லா ஒரு பல முகம் தெரியுதுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திரும்பி இந்த மாதிரி குக்கும்பரில் அதாவது நான் எப்படி ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் பண்ணணும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஆன் பென் 2 பேரை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. எதுவுமே வெளியே வாங்கணும்னு இல்லை, இருந்தாலும் இந்த கடல மாவு, இந்த வெள்ளரிக்கான்றது நம்ம வீட்டில் இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் எல்லா பொருளும் இருக்கும். இல்லைனாக்கா நம்ம வெளியே வாங்கிக்கலாம். இது ஒன்றும் அதிகமாக ரேட்டே இல்லை. ஏன்னா கடல மாவும் சரி வெள்ளரிக்காவும் சரி, அதனால வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் என் வீடியோ பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த அத்தனை பேர் ஆதரவு தான் இன்ன வரைக்கும் நான் இந்த யூடியூப்பு சேனலில் வீடியோ நான் அப்லோட் பண்ணின்னு இருக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்கள் லைக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதனால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போடுற ஒரு 100 வீடியோஸ்னால் கூட அதில் வந்துட்டு ஒரு 10 பேருக்காவது யூஸ்ஃபுல் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கின்னு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணின்னு இருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.